நமஸ்காரம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி கேட்டிருக்கோம். நம்ம ஜனங்கள், அதாவது நம்ம ஊர் மக்கள் எல்லாம் நிறைய வெளியூர்ல போய் செட்டில் ஆறா. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகான்ட்டு எங்கெங்கயோ போய் செட்டில் ஆறா. ஆனா அங்கெல்லாம் போய் பார்க்கறச்சே நீங்க ஏதான ஒரு சின்ன கோவில் கண்டிப்பாக இருக்கும். கோவில் இல்லாமல் நம்ம ஊர் மக்கள் வாழ்வது ரொம்ப கடினம். அதனால கண்டிப்பா ஒரு கோவில் இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கிற இடம் அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹியூஸ்டன்ல மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும். இது ஆனா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இது இங்க ஆரம்பிச்சு ஒரு 30-40 வருடங்களுக்கு மேல கூட இருக்கும். ரொம்ப பழமையாக இருக்கு. நல்லா நிறைய சன்னதிகள் இருக்கு. பெருமாளுக்கு, தாயாருக்கு, சிவனுக்கு, அம்பாளுக்கு, முருகனுக்கு, ஐயப்பனுக்குன்னு நிறைய சன்னதிகள் இருக்கு. அதை பத்தி உள்ள போய் கொஞ்சம் கோவிலே பார்ப்போம். அங்க இருக்கிற பக்தர்களையும் இந்த கோவிலோட விசேஷங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கோன்னு சொன்னேன். இந்த கோவிலுக்கு நிறைய பெருமைகள், நிறைய சிறப்புகள் இருக்கு. இன்னைக்கு இந்த கோவிலின் சிறப்புகளையும் மகிமைகளையும் பற்றி எடுத்து சொல்ல நம்மளோட ஸ்ரீதர் பட்டர் அவர்கள் இருக்க. அவர்கிட்ட இந்த கோவிலுடைய மகாத்மியத்தை பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம் மாமா. ஸ்யாபவத் பக்த ஜனார்த்தி ஹந்துஹு பித்ருத்வமன்யேஷ்வ விசார்யதூர்ணம் ஸ்தம்பேவதாரஸ்தமனன்யலப்யம் லக்ஷ்மீ நృసింహம் சரணம் பிரபத்யே யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்ம யாமோஹதஸ்தைதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வேங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. பிரபத்யே நிரவத்யானாம் விஷத்யாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் ஷடகோபமுனீஸ்வரம் ஸ்ரீரங்கேஷ யதீந்துனா கருணயா சௌஸ்யாதிதி பிரேக்ஷிதம் ख्यातश्रीनरसिंहकार्यमुनीट् पादाम्बुजयन्दिन्दिरं धान्ति क्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेशरं श्रीमद्रङ्गशठारियोगिनृपतिं श्रेयोनिधिं संश्रये. श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशठरिपुणा संयमीन्द्रेण दृष्टं विस्तात्मानं नृसिंहे नरहरिषडजत्योगिनेतु प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गगारि प्रभवयतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररक्वीक्षिठारिं श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहजडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडगोपहृत्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये. श्रीमद्रङ्गशठारिसंयमिवरादलब्धागमान्दद्वयं श्रीमद्वीररघुत्वहात्य जडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंशदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम् उदाग्रयं नारायणात्यदिदुर्यकृपाभिक्षिप्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. श्रीनृसिंहकृपापात्रम् आत्रेयकुलभूषणं पद्मावतीप्रियं देवं राघवार्यमहं भजे. वादूलवंशतिलकं मानिवासप्रियं सुतं दयानिधिं वेदनिधिं रघुनाथार्यमाश्रये. श्रीयज्ञेशकृपापात्रं वात्सल्यादिगुणोद्भवं वादूलवंशतिलकं मुक्कोर्श्रीनृसिंहं भजे. श्रीमते उभयवेदान्त मुक्कोर्लक्ष्मीनृसिंहार्य महादेशिकाय नमः. அடியேன் இங்கு அமெரிக்காவில் ஹூஸ்டன் மாநகரத்தில் வீற்றிருக்கும் மீனாட்சி சன்னதியிலிருந்து அடியேன் பேசுகிறேன். இந்த மீனாட்சி சன்னதி என்பது அமெரிக்காவில் முதலாக வந்த கோவில். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கோவில் நிர்மாணிக்கப்பட்டது. முதல்ல
அது மாதிரி பென்சில்வேனியாவில் வந்து பிட்ஸ்பர்க் மகாக்ஷேத்திரம், அதுக்கு வந்து ஸ்ரீனிவாசன் அங்கே வீட்டில் இருக்கிறார். அதுக்கப்புறம் நியூயார்க்கில் வல்லப கணபதி அப்படின்ற ஒரு கோவிலை நிர்மாணம் பண்ணால், அதுக்கப்புறம் மீனாட்சி பிரதானமாக வைத்து இங்கே மீனாட்சி சன்னதியை நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். இந்த 3 கோவிலுமே ஒரே சமயத்தில் நிர்மாணமான கோவில்கள். மீனாட்சி கோவிலை பொறுத்தவரை எல்லாமே மதுரையில் மீனாட்சிக்கு எப்படிலாம் நடக்கிறதோ அந்த மாதிரி ஒரு அதே ஆகமத்தில் அதே பூஜைகள்லாம் இங்கேயும் நடக்கிறது. அந்த மாதிரி நடுவில் மீனாட்சிக்கு இடது பக்கத்தில் பெருமாள் ஸ்ரீனிவாசன், வலது பக்கத்தில் சுந்தரேஸ்வரர், மீனாட்சிக்கு அங்கே ஈசான்ய மூலையில் வந்து மகாலட்சுமி தாயார். இவ்வளவு அழகாக இந்த கோவில் நிர்மாணம். இது மட்டும் இல்லாமல் பிராகாரத்தில் 4 பிராகாரத்திலேயே 4 சன்னதிகள் விட்டிருக்கிறார்கள். அந்த ஆக்னேய மூலையில் துர்க்கை, கன்னியகா பரமேஸ்வரி, அது மாதிரி நைரித்தி மூலையில் வந்து மகா கணபதி, ஐயப்பன், அது மாதிரி வாயவிய மூலையத்தில் வந்து ஸ்ரீ ராமபரிவாரம், ஆஞ்சநேயர், அது இல்லாத சுப்பிரமணியன், அது மாதிரி ஈசான்ய மூலயத்தில் வந்து நவக்கிரகங்கள், அதே மாதிரி நடராஜர், பைரவர் எல்லாரும் வீட்டிருக்கிறார்கள். ரொம்ப விசேஷமாக நடந்து கொண்டிருக்கின்றன இங்கே பூஜைகள்லாம். வருஷா வருஷம் பிரம்மோத்சவம் மாதிரி 10 நாள் விசேஷமாக நடக்கிறது. இவ்வளவு சொல்லியும் நம்ம பெருமாள்கிட்ட நாம் நின்றுட்டு பேசிட்டு இருக்கோம். இது ஒரு விசேஷம். பெருமாள் நம்மளை காப்பாற்றுறாரா இல்லையா, நம்ம விஷயத்தை கேட்குறாரா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும். நேரம் வரும், பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாள் நம்ம வார்த்தையை கேட்டாரா இல்லையா அப்படின்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப கஷ்டமாச்சு, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வரும்போது, எங்கள் சுவாமி சொன்ன விஷயம், உப்பூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியாருடைய சரீர சம்பந்தம் அடியனுடைய அம்மான் தான் அவர். அவருடைய உபன்யாசத்தை கேட்டு தான் அவருடைய வாக்கு தான் இங்கே வருதிக்கிறது. அடியனுக்கு பாண்டித்யம் அவ்வளவு கிடையாது. ஸ்ரீமதி ரத்னமாலா அவர்கள் பெரிய பெரிய சுவாமிகளுக்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணி இங்கே வரைச்ச இந்த திருமணி இதையும் பார்த்துட்டு நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னத்த சொல்கிறது அப்படின்னு நினச்சிருந்தேன். இருந்தாலும் சொல்லாமே, நம்ம சுவாமிகிட்ட நம்ம விஷயம் கேட்டிருக்கோமே அப்படின்ற ஒரு தைரியத்தில் இந்த கோவிலை பற்றி முதல்ல சொல்லிவிட்டு, அப்புறம் எங்கள் சுவாமி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவார். பெருமாள் நம்மளை பார்த்தாரா இல்லையா, நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற போது இந்த விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னா, ரத்னமாலா உள்ள வந்தால் கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே நாதஸ்வர வித்வான் விவேகானந்தர் இங்கே அழகாக நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருக்கார். உடனே இந்த அம்மா நின்றுட்டு உடனே அவளை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த உடனே என்னடா இது ஒரே ஓசையாக இருக்குது, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நினைக்கவே இல்லை. இவ்வளோ அழகாக வாசிக்கிறாரு அப்படின்னு உடனே வீடியோ கடை ஆரம்பிச்சுட்டாவா. இப்போ பெருமாள் நம்மளை பார்த்துட்டானா இல்லைங்கிறதுக்கு நிதர்சனம் இது ஒன்று தான் நிதர்சனம். என்ன, ஒரு நல்ல பாராயணம் நடக்கும் போதும், ஒரு வேத பாராயணம் நடக்கிறது, ஒரு அபிஷேகம் நடக்கிறது, ஒரு பூஜை நடக்கிறது, ஒரு அர்ச்சனை நடக்கிறது அப்படின்னு வரும்போது கோவிலில் இது எதுக்கு நடக்கிறது, இது எப்போ முடியும், என்ன சமாச்சாரம் அப்படின்னு யார் நினைக்கிறாளோ அவர்களை பெருமாள் இன்னும் பார்க்கவில்லை. இதுவே நன்னா நடந்திருந்தா நன்னா இருக்குமே, நீ 8:30 மணிக்கெல்லாம் கூட்டிடுறாள், இதுவே 9:30 மணி வரலும் இருந்தால் நல்லா இருக்குமே, 10 மணி வரலும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டுண்டு யார் உட்காண்டு அவ்வளோ ஆசையாக இதை ரசிக்கிறாளோ அவளுக்கு பெருமாள் அனுக்கிரகம் கிடைத்து விட்டது அப்படின்றத அனுமானம்னா சந்தேகமே இல்லாத அவள் நிர்ணயம் பண்ணிக்கலாம் இப்படின்னு எங்கள் சுவாமி சொல்லுவார். அந்த வார்த்தையை இப்போ ஞாபகம் வந்தது, அதை சொல்கிறேன். அதே மாதிரி பெருமாள் நம்மளை தான் காப்பாற்றுறாரா, எல்லாரையும் காப்பாற்றுறாரா
அங்கேருந்து காப்பாற்றுறாரா, எப்படி காப்பாற்றுறாரு, என்ன சமாச்சாரம் அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வரைச்சு பிரஹ்லாதனுடைய விஷயம் ஒன்று எடுத்துட்டா போகிறோம். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச புகுதேசு அகிலேஷு ச ஆத்மனஹ அதிருஷ்யத அத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம் அப்படின்னு பாகவத ஸ்லோகம். பிரஹ்லாதன் சுவாமியை ரொம்ப வேண்டின்னு இருக்கும்போது ஒரு பிரஹ்லாதரை காப்பாற்றலையா? காப்பாற்றினார். மலையிலேருந்து உருட்டி விட்டான் இரண்யகசிபு, அப்பவும் தாங்கி பிடிச்சார். சமுத்திரத்துக்குள்ள தள்ளினான், அப்பவும் தாங்கி பிடிச்சார். சிம்மங்களை விட்டு கடிக்க வைத்தான், அப்பவும் அவர் காப்பாற்றினார். யானைகளை விட்டு மிதிக்க வைத்தார், அப்பவும் காப்பாற்றினார். நாகங்கள் விஷத்தை கொடுத்து சாப்பிட சொன்னான், அப்பவும் காப்பாற்றினார். அப்படி இருக்கும்போது அவர் நேர வரணுமா, காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னா இதில் ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்குது. ஹிரண்யகசிபு மகாகர்வி. கர்வின்னா அப்படி இப்படி இல்லை. இந்த மாதிரி அந்த கிருத்தயுகத்தில் ஹிரண்யகசிபு சிம்மாவதாரம் நடந்தது. அதே மாதிரி இப்போ ஹிரண்யகசிபுலாம் இருக்காளான்னா நிறைய இருக்காங்க. நம்மளாம் கூட ஹிரண்யகசிபு தான். அவரை மாதிரி சக்தி நம்மளுக்கு இட்டாலாம் இல்லாட்டா கூட மனசளவில் நிறைய இருக்கு. ஆகையால் நம்மளெல்லாம் காப்பாற்றுறாரா இல்லையானா நிச்சயமாக காப்பாற்றுறாரு. அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவாவா அனுபவங்கள் தெரியுது. ஆனால் அவரை நம்ம பார்க்க முடியலன்னா இரண்யகசிபுவாலேயே பார்க்க முடியல. இரண்யகசிபு கடைசியில் கர்வியாக கேட்டார், திருப்பி நீ உங்கள் நாராயணனையே சொல்லிட்டுட்டியடா, எப்படிடா அவரை பார்க்கறது, எப்படி காட்டுவ, எங்கே இருக்கிறவர் அப்படின்னு ஒன்று. பிரஹ்லாதன் ரொம்ப விசுவாசமாக எல்லா இடத்துலையும் இருக்கான்னு உனக்கு தெரியலையேப்பா, எல்லா இடத்துலையுமே இருக்கான், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு பிரஹ்லாதன் சொல்லும்போது அவருக்கு பிரஹ்லாதனுக்கு ஒருவித பயமும் இல்லை. அவள் அப்பாவை பார்த்து எல்லாரும் அந்த தேசமே நடுகிறா. ஆனால் பிரஹ்லாதன் பயப்படவே இல்லை. ஆனால் ஹிரண்யகசிபு ரொம்ப விசுவாசமாக அவரே நின்று அவர் மண்டபத்தை கட்டினு அவரே நின்று அந்த ஸ்தம்பத்தை கட்டினார். பக்கத்திலே நின்று அவர் அஜ்ஞானமாக இருக்கார். அவர் எல்லா லோகத்துக்கும் போய் கதையை சொல்லிட்டுட்டு நான் ஒன்று இல்லைன்னு பண்ணுறேன்னு எல்லா தேவதைகளும் தன் வசம் வச்சுட்டு இருக்கும்போது வைகுண்டத்துக்கும் போனார். வைகுண்டத்துக்கு போய் கதையை சொல்லிட்டு போகும்போது மகாலட்சுமியை ஆயுஷ்ண்ட பெருமாள் கிளம்பிட்டார். மகாலட்சுமிக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, என்ன சுவாமி லோகமெல்லாம் காப்பாற்றுற நீங்கள் இந்த இரண்யகசிபு கிட்ட போய் இப்படி பயப்படுற, உனக்கு இந்த சந்தேகத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை, நீ முன்ன கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நேர ஹிரண்யகசிபு ஹிருதயத்திலேயே போய் உட்காந்துட்டாரான். ஹிரண்யகசிபு ஹிருதயத்திலேயே போய் உட்காந்துருக்காரு. எப்படின்னா நாராயணனே ஸ்மரிச்சுட்டு இருக்கா நித்தியம். எப்படி இல்லைன்று நாராயணன் இல்லை நாராயணன் இல்லை நாராயணன் இல்லை அப்படின்னு நாராயண நாமத்தையே சொல்லிட்டு எங்கடா இருக்கா அவன் நாராயணன், எங்கடா இருக்கா அவன் நாராயணன்னு சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ பிரஹ்லாதன் இந்த வார்த்தையை சொன்னார், சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்தியம். அதுக்கு தான் நிருசிம்ம அவதாரமே. நிருசிம்ம அவதாரம் எதுக்குன்னா பிரஹ்லாதனை காப்பாற்றுறதுக்கு, அவரை ரட்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் சகஜமா. அவனை ரட்சிக்கலையான்னா எல்லா இடத்துலேருந்து ரட்சிச்சார். ஒரு வைகுண்டத்திலிருந்து மலையிலேருந்து உருட்டும் போது ரட்சிச்சார், எல்லா இடத்துலையும் ரட்சிச்சார். ஆனால் அந்த நிருசிம்ம அவதாரம் எதுக்குன்னா சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எல்லா இடத்துலையும் இருக்கார் பெருமாள் அப்படின்ற அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக கம்பத்தில் ஒளிஞ்சுண்டு கம்பத்தில் அப்படியே இருந்துட்டு பிரஹ்லாதனுடைய வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த கம்பத்தில் ஒளிஞ்சிருந்தார். ஹிரண்யகசிபு கம்பத்தை அடித்த உடனே அங்கேருந்து வேகமாக வந்தார். அதனால் ஒரே ஒரு வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு, ஒரு சிறு குழந்தையோட வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு பெருமாள் அவ்வளோ வேகமாக காப்பாற்றும் போது நம்மளையெல்லாம் காப்பாற்ற மாட்டாரா என்ற விஷயத்தை பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தில்
பார்த்துட்டே தெரிஞ்சுக்கலாம். ஆகையால் இந்த கலியுகத்தில் நாமஸ்மரணம் ஒன்றுதான். மீதியெல்லாம் தபஸ்லாம் நம்மளால் பண்ண முடியாது. அவள்லாம் பண்ண அளவுக்கு நாமெல்லாம் தபஸ்லாம் பண்ண முடியாது, யஜ்ஞயாகங்கள்லாம் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. வந்து அவளுக்கு தெரிஞ்ச உச்சாரணமாக அவளுக்கு தெரிஞ்ச நாமத்தை, பெருமாள் நாமத்தை, தாயார் நாமத்தை, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ அப்படின்னு இந்த நாமங்களை சொன்னாலே போகிறோம். பிரகலாதரை எப்படி ரட்சிச்சாரோ பெருமாள், அதை மாதிரி நம்மளை ரட்சிப்பேன்ற விஸ்வாசம் நம்மளுக்கு இருக்கணும். இந்த விஸ்வாசம் இருந்ததுன்னா கட்டாயம் பெருமாள் நம்மளை ரட்சித்து நல்ல கதிக்கு நம்மளை ஆட்சி போவார்ன்றதுல ஒருவித சந்தேகமும் இல்லை. ஆகையால் இந்த கோவிலில் வந்து ஒவ்வொரு விஷயமும், ஆனால் இன்னொரு விஷயம் இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது. உலகத்திலேயே நடக்காத சமாச்சாரங்கள்லாம் இந்த ஹூஸ்டன் மீனாட்சி கோவிலில் நடக்குது. இது ஒரு விசேஷம். என்னன்னா, திருவாடிப்பூரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியேன்னு ஆண்டாளுடைய ஆடிப்பூரம், திருவாடி ஆடி மாதத்தில் ஆண்டாளுடைய திருநட்சத்திரம். அந்த திருநட்சத்திரத்தில் மீனாட்சியும் ஆண்டாளும் ஒரே மண்டபத்தில் ஏழுகிறார்கள். ஒரே மண்டபத்தில் எண்ணி அவள் 2 பேருக்கும் ஒரே மண்டபத்தில் ஒரே சப்பரத்தில் அபிஷேகமாகி அவள் 2 பேரும் ஒரே படிசட்டத்தில் அவளை வச்சு ஊர்வலம் வருதுன்றது இந்த கோவிலில் தான் காண கிடைக்காத ஒரு காட்சியை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் எங்கே போய் சேவிச்சாலும் இந்த காட்சி கிடையாது. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த மீனாட்சி கோவிலில் இருக்குது. அது மாதிரி வைஷ்ணவம், சைவம், இது மாதிரி ஒரு பேதம் இல்லாத எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும், ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மகத்தரமான விஷயத்தை வந்து இந்த கோவில் நிர்வாகிகள் ரொம்ப அழகாக நடத்துகிறா. ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. ரொம்ப வைபவமாக இருக்குது கோவில். இன்னும் பஞ்சவர்ணங்கள்லாம் வரப்போகிறது கோவிலுக்கு. ரொம்ப அழகாக நடப்போகிறது. அதையால் இந்த கோவிலில் வர ஒவ்வொருத்தரும் அங்கே இந்தியாவுக்கு போனால் என்ன அனுபவமோ அந்த அனுபவம் இங்கே கிடைக்கிறது எங்களுக்கு அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு பக்தாலும் ரொம்ப திருப்தியாக போகிறா. ஆகையால் எல்லாருக்குமே பகவத அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் என்று இந்த நிமிடத்தில் சொல்லிட்டு, இந்த ரத்னமாலா இந்த நிமிஷத்தில் நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொல்லணுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு சொன்ன உடனே ஒரே வடவடன் வந்துடுது எனக்கு. நாம் என்ன சொல்கிறது, இவள் வந்து பெரிய பெரிய வாழ்கட்டெலாம் உபன்யாசார் கால்கட்டெலாம் இவள் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கா. திடீர்னு வந்து நம்மளை வந்து எதையோ சொல்கிறாளேன்னு சொன்ன உடனே ஒரு ஒரு கம்பம் வந்துடுது. கம்பம்னு ஒரு பயம் அந்த உடனே பெருமாள்கிட்ட போய் பார்த்துட்டு, இந்த கோவில் சமாச்சாரத்தை தான் சொல்லவே நம்ம வித்வானாக இருக்க வேண்டாம், விஷயத்தை சொல்லலாம், ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கு மொத்தமே எங்கள் சுவாமியினுடைய அனுக்கிரகத்தினால அந்த வாக்கு இதை சொல்லி நிறைவு பெற்றிருக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிடே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். இது வரைக்கும் ஸ்ரீதர் பட்டர் அவர்கள் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம், கடவுள் நம்மை காப்பாற்றுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து எவ்வளோ விஸ்தாரமா ரொம்ப அழகா, அதுவும் பிரகலாதன் கதையிலேருந்து ஆழ்வார் சொன்ன மாதிரி அளந்திட்ட தூணை, அந்த பாசுரம் எல்லாருக்கும் நினைவு வரும். அந்த தூண் அவனே அளந்திட்டு கட்டிய தூண்ல அவர் எப்படி அங்கே வந்தார் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அவனுக்கு இருந்தது போல இவர்கிட்ட இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இது வரைக்கும் நம்மளுக்கு நேரம் ஒதுக்கி, ஏன்னா நிறைய பக்தார்கள் சேவாதிரிகள்லாம் காத்துட்டு இருக்கா, நம்மளுக்கு இதை பற்றி அவர் சொன்னதுக்கு நம்மளுடைய கோடான கோடி நமஸ்காரங்க. நமஸ்காரம். மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி இத்தனை நேரம் பார்த்தோம். ஆனால் இந்த கோவிலோட மகிமை என்னன்னா, அவ்வளவு பவர்ஃபுல், வேண்டின்றவர்களுக்கெல்லாம் அப்படியே நிறைவேறது சொல்லிட்டு நிறைய இந்த தலத்தை பற்றி நிறைய கதைகள் இருக்கு. அதுல ஒரு சின்னதா 2 நம்ம பார்ப்போம். மதுரையில இருந்து ஒரு பெண்மணி 50 வருடங்களுக்கு முன்னாக ஹியூஸ்டனில் வந்து செட்டில் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் இங்க வந்ததுல இருந்து ரொம்ப அழுதுட்டே இருந்தாராம் அந்த பெண்மணி. என்னன்னா, ஐயோ மீனாட்சி, என் தாயை விட்டு வந்து விட்டேனே, இந்த ஊர்ல கோவிலே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், என்னோட தாயை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அழுது மனசு நிம்மதி இல்லாம இருந்திருக்கேன். ஒரு வாரம் தான் அவர்கள் வேண்டி
ஒரு வாரம் கழிச்சு இந்த லீஃப்லெட் பேம்ப்லெட் அப்படின்னு சொல்லுவோம் பத்தியா, அந்த மாதிரி அவர் வீட்டுக்கு கொண்டு வந்துதான். என்ன அப்படின்னு பார்த்தா, கூடிய விரைவில் இங்க மீனாட்சி கோவில் கட்டவிருக்கிறோம், நீங்கள்லாம் வந்து உங்களுடைய உபயங்களை செலுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துதான். அந்த பெண்மணிக்கு தன்னால் முடியறதோ இல்லையோ $1000, அதான் 50 வருடங்களுக்கு முன்னாடி, அது பெரிய பைசா, பெரிய மணி. அவர்களால் எப்படி கட்ட முடிந்தது என்று தெரியவில்லை. $1000 இந்த கோவிலுக்கு அவர் நன்கொடையாக வழங்கினார் என்று கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஸ்ரீனிவாசரை பாத்தீங்க இல்லையா, என்ன ஒரு அழகான பெருமாள். அவரை இந்தியாவிலிருந்து வந்து ஹியூஸ்டனுக்கு வருவதற்கு பதிலாக அவர் இலினாய் சென்று விட்டார். அதாவது தவறுதலாக போய்விட்டார். அங்கிருந்து ட்ரக் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது அவர் வழி எங்கெங்கெல்லாம் நிறுத்தி அவரை ஆஸ்வாசப்படுத்தி ஏழை பண்ணி அப்புறமா ஒரு ஸ்டேஜா ஹியூஸ்டனுக்கு வந்து சேர்றதே, அவர் எங்கெல்லாம் ஏறி நின்று வந்தாரோ அங்கெல்லாம் ஒரு கோவில் உண்டாயிற்று என்று அவர்கள் சொல்கிறார்கள். கேட்பதற்கே ரொம்ப நன்னா இருக்கு. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு பக்தி ஸ்ரத்தையோட இங்க இருக்கவா எல்லாரும் சேவிக்கிறார் இந்த பெருமாளை. எங்க இருந்தாலும் பெருமாள் நம்மளுக்கு பெருமாள் தான். அதனால இன்னைக்கு ரொம்ப நன்னா தரிசனம் கிடைச்சது. நீங்களும் இதை பார்த்து நன்றாக சேவித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நமஸ்காரம்.